தமிழ் பேசும் அனைத்து நலமுக்கும் வணக்கம். ஸோ இந்த பிப்ரவரி மாதம் என்னென்ன புது ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வரப்போகுதுன்ற லிஸ்ட் நான் கொண்டு வந்திருக்கேன். பட் எல்லாமே நம்ம வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. பட் நம்ம வாங்கறதுக்கு தகுந்த மாதிரி எந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுதுன்றத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா ரீசென்ட் டைம்ஸ்ல இந்த ரேம் ஸ்டோரேஜ் பிரைசிங்லாம் ஏறினதுனால நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பிரைசிங்லாம் ஏறப்போகுது. அதனால எந்தெந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வருதுன்னு தெரிஞ்சாதான் நமக்கு ஏதாச்சும் ஒர்த்தா வருதா இல்லை பழைய ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாமான்ற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சரிதானே? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரெட்மில இந்த நோட் 15 சீரிஸ்ல ஒரே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ரீசென்ட் டைம்ஸ்ல லான்ச் பண்ணியிருந்தாங்க. நம்மளும் பார்த்திருந்தோம், ஓகேவா இருந்தது. பட் நம்ம எதிர்பார்த்தது இந்த ப்ரோ பிளஸ்ல வருமோ வெயிட்டிங் இருந்துச்சு இல்லையா? வெயிட்டிங்கே வேணா, ஜனவரி 29ஆம் தேதி இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுதுங்கோ அப்படின்றத போல எல்லாரும் போட்டோஸ் அது இதுன்னு பயங்கரமா வந்து துபாய்க்கு போயெல்லாம் போட்டிருந்தாங்க. நம்மளும் போட்டோவை மட்டும் பார்த்துருந்தோம். ஸோ இந்த மாதம் கம்பல்சரி இது வரப்போகுது. இன்னும் 2 நாள் நீங்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய சமயத்தில் மேபி இன்னைக்கு ஒரு நாளைக்கு அந்த ஃபோன் லான்ச் ஆகிடும். ஸோ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.5K ரெசல்யூஷன் டிஸ்பிளே நமக்கு இருக்க போகுது. AMOLED டிஸ்பிளே தான். ஸ்னாப்டிராகன் 7 Gen 4 ப்ராசஸர், 200 மெகாபிக்சல் கேமரா, செல்ஃபி 32 மெகாபிக்சல் கேமரா, 6500 mAh பேட்டரி, 100 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், ஹைப்பர் OS இருக்க போகுது. IP66, 68, 69 and 69K இது இருக்கும். இவ்வளோ ப்ராசஸர், இவ்வளோ கேமரா, இவ்வளோ பெரிய பேட்டரி அப்படின்றது போல எது சொன்னாலும் இங்கே பிரச்சனை கிடையாது. ஆப்டிமைசேஷன் அதுதான் ரொம்ப முக்கியம். ரீசெண்ட் டைம்ஸ்ல ரெட்மி அதை தான் மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வித் நல்ல பிரைசிங் பார்க்கலாம் எப்படி வரப்போகுது. அண்ட் இது கூடவே மேபி ரெட்மி நோட் 15 ப்ரோவையும் லான்ச் பண்ணலான்றத போல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ரூமர் போய்கிட்டு இருக்கு. எனக்கு என்னன்னா ரெட்மி ரொம்ப காலமா நம்ம கொஞ்சம் பேக் எண்ட்லேயே இருக்கிறோமே, கொஞ்சம் முன்னாடி வர்றதுக்கு ஒரு ஃபோனையும் தனித்தனியாக லான்ச் பண்ணலாம்னு பிளான் பண்ணி ஒன்று லான்ச் பண்ணுவாங்களோ. இந்த நோட் 15ல என்ன இருக்கிறதையும் பார்த்தலாம். 15 ப்ரோ ஓகேங்களா? இதுலயுமே 1.5K ரெசல்யூஷன் நல்ல ஒரு டிஸ்பிளே கொடுக்குறாங்க. Dimensity 7400 Ultra இந்த ப்ராசஸர் தான் இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இதே ப்ராசஸரை வச்சு இப்போ ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நீங்க வீடியோ பார்க்கக்கூடிய அடுத்த நாள்லாம் வரும்னு நினைக்கிற வீடியோ கீப் வெயிட்டிங். 10,000 mAh இருக்கக்கூடிய பேட்டரியில் இந்த ப்ராசஸர் தான் இருக்க போகுது. ஓகேங்களா? 200 மெகாபிக்சல் கேமரா, 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா, 6580 mAh பேட்டரி தானா அவ்வளவுதானா அப்படின்னு சொல்ல தோணுது. ஏன்னா காம்படிஷன் அந்த அளவுக்கு ஹெவியா இருக்கு. பிரைசிங் தான் ரொம்ப முக்கியம். IP69K கொடுத்திருந்தாலும் பிரைசிங் கரெக்டா வச்சாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன் இந்த அளவுக்கு இந்த போனை பத்தி சொல்றேன்னா இவங்களுடைய காம்படிஷன், டைரக்ட் காம்படிஷன் Realme வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய P4 பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய 10,000 mAh இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இதே ப்ராசஸர் Dimensity 7400 Ultra தான் இருக்க போகுது. 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா தான் கொடுக்க போறாங்க. 200 கிடையாது. அது 16 மெகாபிக்சல் செல்ஃபி தான் இருக்க போகுது. 144 Hz ரெஃப்ரெஷ் ஸ்டோரேஜ் டிஸ்பிளேவும் இருக்கு. 10,001 mAh பேட்டரி. இதுதான் இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஹைலைட். பிரைசிங்கும் என்ன வைக்க போறாங்கன்னு தெரியல. சோ இதற்கும் ரெட்மிக்கும் தான் மெயின் சண்டை. பட் ஸ்பெக் வச்சு பார்க்கும்போது Realme தான் இந்த இடத்துல கொஞ்சம் டாப்ல இருக்காங்க. பிரைசிங் எல்லாம் கொஞ்சம் கரெக்டா கொண்டு வந்தாங்கன்னா ரெட்மி கேம்குள்ள வந்துருவாங்க. லெட்ஸ் see. அண்ட் Realme 16மே அடுத்த மாதம் லான்ச் ஆக போகுது பிப்ரவரி மாதம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா Dimensity 6400 சொல்லக்கூடிய ஒரு மிட் ரேஞ்ச் ப்ராசஸர். மிட் ரேஞ்ச் கூட பட்ஜெட் ப்ராசஸர். ஓகேங்களா? பட்ஜெட்ல இது லான்ச் ஆக போகுது. 7000 mAh பேட்டரி, IP68, 69 ரேட்டிங்கோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் பிப்ரவரியில் லான்ச் ஆகும். ரெட்மி லான்ச் ஆயிடுச்சு. தம்பி கம்முன்னு இருப்பாரா? போக்கோவும் வந்து பார்த்தீங்கன்னா Poco X8 Proன்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போறாங்க. 1.5K ரெசல்யூஷன்ல 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட நமக்கு Dimensity 8500 சொல்லக்கூடிய ப்ராசஸர் வர போதான். 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா இருக்க போது அண்ட் 8000 mAh ஒரு பெரிய பேட்டரி. அண்ட் திஸ் இஸ் வாட் ஐ அம் டாக்கிங் அபவுட். இந்த அளவுக்கு தான் இருக்கணும் காம்படிஷன். ஸோ அதை கொண்டு போறாங்க. 100 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், IP69 ரேட்டிங்கும் இருக்கு. இது பிப்ரவரி மாதம் லான்ச் ஆகுது. அண்ட் எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு லான்ச் சாம்சங் கேலக்ஸி S26 சீரிஸ் லான்ச் பண்ண போறாங்க பிப்ரவரி மாதம். இதுதான் முதல் முறை ஆஃப்டர் லாங் டைம். ஏன்னா இது வரைக்கும் ஜனவரில தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்நேரம் நம்ம கிட்ட போனே இருந்திருக்கும். பட் இந்த வாட்டி பிப்ரவரி மாதம் ஸ்விட்ச் பண்ணிருக்காங்க. அந்த தாமதத்திற்கு ஏதாச்சும் ஒரு காரணங்கள் நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி தெளிவா உண்மையாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா S26 Ultra அந்த மாதிரி போன்ல எல்லாம் என்னென்ன இருக்க போகுதுன்றத பத்தி நம்ம ரீசெண்டாவே டம்மிஸை வச்சு அன்பாக்ஸ் பண்ணி வீடியோ போட்டிருந்தோம். இஃப் இன் கேஸ் நீங்க இன்னும் பார்க்கலன்னா அதை செக் பண்ணி பாருங்க. மோஸ்ட்லி அதுல இருக்கிற விஷயங்கள் தான். பட் ஐ ஹோப் சாம்சங் வில் சர்ப்ரைஸ் மீ அட் சம் பாயிண்ட். ஏதாச்சும் ஒரு சர்ப்ரைஸை கொடுப்பாங்க எனக்கு தெரியாத விஷயத்த நினைக்கிறேன். ஏன்னா கேமராலாம் OPPO, Vivo சும்மா பட்டாஸ் கிளப்பிட்டு இருக்காங்க. ஸ்பெஷலி இப்போ ரீசெண்டாக வந்து OnePlus கூட சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விவோவுடைய பட்ஜெட் செக்மெண்ட்டும் சூப்பராக பண்ணுது. ஆனால் சாம்சங்கும் ஐஃபோனும் இன்னும் பழைய புராணத்தையே பாடிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஸோ அதனால இந்த 3 ஃபோனை பற்றி நான் டெடிகேட்டாக சொல்ல விரும்பல. ஸ்பெக்கை மட்டும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். பட் இருந்தாலும் இந்த ஃபோனை பற்றின இன்டெப்த்தான வீடியோ நீங்கள் பார்க்கணும். எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் முன்கூட்டியே அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணி பார்க்கலாம் தாராளமாக. பட் நான் அவருடன் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் எதுன்னு பார்த்தீங்கன்னா OnePlus Nord 6. ஏன்னா OnePlus போன இப்போ லாஸ்ட்டாக லான்ச் ஆன ஒரு 2-3 வேரியன்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே லான்ச் பண்ணியிருந்தாங்க. எதிர்பார்த்து நம்ம அதுக்கு முன்னாடி எதெல்லாம் காணுன்னு சொன்னோமோ அதெல்லாம் ஓரளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக அந்த Nord சீரிஸில் Nord 6 லான்ச் ஆகும் போது சொல்லியிருந்தாங்க. Nord 4 and 5 உண்மையாகவே நல்ல ஒரு அப்கிரேடாக இருந்தது. பட் இந்த வாட்டி 6 இருக்குமா அப்படின்றது ஒரு கேள்வி. இது வந்து பார்த்தீங்கன்னா 6.78 இன்ச்க்கான AMOLED டிஸ்பிளே, 1.5K ரெசல்யூஷன்ல 165 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் இருக்க போது. Snapdragon 8 Gen 4 ப்ராசஸர் இருக்குன்றத போல சொல்றாங்க. ஆப்டிமைசேஷன் கொஞ்சம் தயவு செஞ்சு நல்லா பண்ணிடுங்க. 50 மெகாபிக்சல் Sony IMX 82 சென்சார், 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா அண்ட்
சர்ப்ரைஸ் என்னன்னா ரெட்மியும் ரியல்மியும் சண்டை போட்டுட்டு இருக்கிற சமயத்தில் அப்படி தள்ளி போய் சண்டை போடுங்கப்பான்னு சொல்லி 9000 mAh பேட்டரியோடு இவங்க வர போறாங்க. எஸ், ரெட்மி அதாவது ரியல்மிக்கு டஃப் கொடுக்க முடியாது தான், பட் இருந்தாலும் ஒரு நல்ல காம்படிஷன் இப்போ நமக்கு பில்ட் ஆகுது அந்த செக்மெண்ட்ல. பிளஸ் IP16 இருக்கு. 6000 mAh பேட்டரியோட சேர்த்து OnePlus Open 2 அப்படின்னு சொல்லி இந்தியாவில் லான்ச் ஆக போற அந்த ஸ்மார்ட் போனை தான் சைனால இவங்க ஓப்போன்ற பேர்ல கொண்டு வர போறாங்க. எனக்கு என்னன்னா OnePlusன்ற பேர்ல கொண்டு வந்தாலே இந்த ஸ்மார்ட் போன் நல்லா இருக்கும் பட்சத்தில் இவங்க ஏன் ஓப்போ பிராண்டிங்ல கொண்டு வர போறாங்கன்ற மாதிரி லீக்ஸ் போயிடுச்சு, எனக்கு தெரியல. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு ஃபோல்டிங் ஸ்மார்ட் போன் ஓப்பன் 1 வரும்போது நான் செம்மையா பாராட்டினேன். நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆளே காணாம போயிட்டாங்க 2 வருஷத்துக்கு அப்புறம். ஸோ இப்போ OnePlus Open 2 வந்தா நீங்க வாங்குவீங்களா இல்ல ஓப்போவா வந்தா வாங்குவீங்களா? நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ண போறீங்கன்னு தெரியும். நானா வாங்குறதுக்காக வீடியோ பார்க்குறேன், என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே நீங்க சொல்வீங்க. பட் நான் என்ன சொல்றேன்னா, ஹைப்போதெட்டிக்கலி இஃப் இன் கேஸ் நம்ம வாங்குறோம் அப்படின்ற பட்சத்தில் which smartphone you prefer, OPPO or OnePlus at this particular budget and open smartphone, that is folding smartphone. ஸோ அடுத்ததா நான் ரொம்ப ஆவலுடன் வெயிட் பண்ணிருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன் iQOO 15R. ஸோ இந்த ஸ்மார்ட் போனை பொறுத்த வரைக்கும் AMOLED டிஸ்பிளே 1.5K ரெசல்யூஷன் 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வரப்போகுது. Snapdragon 8 Gen 5 200 மெகாபிக்சல் கேமரா, 32 மெகாபிக்சல் செல்ஃபி, 7600 mAh பேட்டரி, 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், IP66 இல்ல 68 and 69 ரெண்டுமே வந்து கொடுக்க போறாங்க. அண்ட் மொபைலோட பின் பக்கமும் அது டைல் டிசைனா எனக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு. டிசைன்ல கையில் வந்தாலும் உண்மையாவே எப்படி இருக்குன்றது ஒரு ஃபீலோட வந்து தெரியும். பட் இருந்தாலும் இந்த ஸ்மார்ட் போனுக்கு நான் ஏன் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேட்டகரி எப்பவுமே அவங்க ரீடிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு கேட்டகரி. அந்த கேட்டகரியில் இவங்க கொண்டு வந்து என்ன பிரைசிங் வைக்கிறாங்கன்றது பொறுத்து தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கிடைக்கும். நல்ல பிரைஸ் வைப்பாங்கன்ற நம்பிக்கையோட காத்திருக்கிறேன். அடுத்ததா விவோ உடைய V சீரிஸ்ல இருந்து V70 அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட் போன் அறிமுகப்படுத்த போறாங்களாம். இது வந்து பாத்தீங்கன்னா 1.5K AMOLED டிஸ்பிளே, 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட், Snapdragon 8 Gen 5 ப்ராசஸர், 50 ரியர் ஃபேசிங் கேமரா, 50 மெகாபிக்சல் ரியர் ஃபேசிங் கேமரா, 50 மெகாபிக்சல் செல்ஃபி அண்ட் 7000 mAh பேட்டரி, 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், IP68 69 இதுலயுமே கொடுக்குறாங்க. பழமோ சம்சாமோ என்ன பண்றது, 66 ஃபிளாக்ஷிப்ல மட்டும் தான் கொடுத்துனுறாங்க. பட்ஜெட்லயும் இருக்கு, ஆனா ரேட் அதிகம் பண்ணிடுறாங்கல்ல, அதையும் சேர்த்து கொண்டு வரணும். அண்ட் இந்த ஸ்மார்ட் போன் ஸ்லிம்மா வேற இருக்குன்னு சொல்றாங்க. பார்க்கலாம். கேமராவும் நல்ல ஸ்லிம்மான ஒரு போனும் நல்ல பேட்டரியும் இருந்ததுன்னா கண்டிப்பா பட்டாஸ் கிளப்பிடும். பட் இருக்குமா அப்படின்றது தான் கேள்வி. அண்ட் எதிர்பாராத ஒரு சர்ப்ரைஸ், iQOO 15 அல்ட்ரான்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போன் வரப்போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா 2K ரெசல்யூஷன்ல நமக்கு ஒரு AMOLED டிஸ்பிளே, அதுவும் சாம்சங் உடைய AMOLED M14 ஃபிளாட் டிஸ்பிளே அது கொடுக்க போறாங்க லேட்டஸ்ட். Snapdragon 8 Gen 5 ப்ராசஸர், 50 மெகாபிக்சல் LYT 600 சென்சார் வந்து இருக்க போது, 3x பெரிஸ்கோப் லென்ஸ் வந்து இருக்க போதான். பிளஸ் உங்களுக்கு 7000 mAh பேட்டரி, பிரஷர் சென்சிட்டிவான ஷோல்டர் ட்ரிகர்ஸும் வந்து இருக்குன்றது போல சொல்றாங்க. ஆக்டிவ் கூலிங் ஃபேன் பிளஸ் டெடிகேட்டடான Q3 சிப் உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் சேர்த்து February 4 லான்ச் ஆகும் அப்படின்னு லீக்ஸ் வந்துகிட்டு இருக்கு. லெட்ஸ் வெயிட் அண்ட் see. February is packed-ஆ இருக்கு. பட் அதில் உருப்படியாக ஏதாச்சும் ஒரு நல்ல பிரைசிங்ல வச்சு ஸ்மார்ட் போன் லான்ச் பண்றாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அட் த சேம் டைம் எந்த ஸ்மார்ட் போன் லான்ச் ஆனாலுமே உடனுக்குடன் உங்களுக்கான அன்பாக்சிங் முடிஞ்ச வரைக்கும் ரிவ்யூவும் சேர்த்து கொண்டு வரதுக்கு நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு இருப்பேன். இஃப் இன் கேஸ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.